ஹலோ போட்டோஸ், இன்னைக்கு நம்ம சலார் படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். படம் உண்மையை சொன்னால் வேறு லெவல் கூஸ்பம்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் டு எண்டிங் மிரட்டி விட்டாங்க போங்க. கிளைமேக்ஸு நம்ம பாகுபலி மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டோட சூப்பராக முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கேஜிஎஃப் ஆர்ஆர்ஆர் தான் சொல்லிகிட்டு இருந்தோம், செமையாக கூஸ்பம்ஸாக இருந்துச்சுன்னு. ஆனால் இது அதை விட ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பில்டப் போதும், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் பிரபாஸோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி அவரோட கல்கி படத்துக்கு எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே தேவாவும் அவரோட ஃப்ரெண்டு பரதாவையும் காட்டுறாங்க. நம்ம தேவா வந்து பார்த்தீங்கன்னா பரதாவை கூப்பிட்டுட்டு வராரு. யாருடா அவனோட மூக்குத்தண்டையை எடுத்தது, மரியாதை அதை திருப்பிட்டு குர்றா அப்படின்னா, நீ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பிறந்திருந்தா பத்தாது, வீரம் இருந்தால் மட்டும்தான் இந்த மூக்குத்தண்டையை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட இன்னொரு ஒய்ஃபோட பையன் மிரட்டுறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கோமா தேவா கேட்டால், அங்கே நிற்கிது பார்த்தியா, அது என் சண்டைக்கோழி அப்படின்னு காமிச்சா 150 கிலோவில் ஒரு பைல்வானை காட்டுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க பைல்வானை எல்லாத்தையும் அடித்து மண்ணில் தள்ளி விட்டோம்னா, இது வரைக்கும் அவனை யாரும் கீழே தள்ளினதில்லை. அவனை கீழே தள்ளிட்டு வந்து இவனோட மூக்குத்தண்டையை வாங்கி கொடுன்னு சொன்னால், இது தேவையில்லாத வேலை. 150 கிலோ இருக்கான், அவனை எப்படி அடிக்க முடியும்னு கேட்டால், அப்படின்னா வாங்க, இல்லைன்னா வாங்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு அவனை பற்றி தெரியாதுன்னு சொன்னால், நம்ம தேவா நேராக ஒரு கொரடாவை எடுத்துகிட்டு ஏதோ வயரை கட் பண்ணிவிட்டு கீழே போகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் மண்ணுக்கு நின்னா அவன் டேய் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி விரட்டுறான். அவனை அடிச்சுட்டு பின்னாடி வந்து நிற்கிறாரு. கரெக்டாக நம்ம தேவா மேலே கையை வைக்கும்போது அவர் கட் பண்ணி விட்ட வயரில் இருக்க கரண்ட்டில் கையை வச்சா அப்படியே கரண்ட் அடித்து 2 பேர் விழுகிறாங்க. நம்ம தேவா செத்து போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தா அடித்து நம்ம வரதா எழுப்புறாரு. எழுப்புனதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துட்டானா அப்படின்னா, நம்ம பயில்வான கீழே விழுந்த மண்ணை கவி கடந்தா மிரண்டு போய் அந்த மூக்குத்தண்டையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிச்சோம்னா, ஒரு பெரிய குரூப்பு நம்ம தேவாவை பிடிச்சி வச்சுட்டு அவங்க அம்மாவை கொல்றதுக்காக வந்தால், கரெக்டாக நம்ம வரதா அங்கே காரில் வந்துடுறாரு. வந்துட்டு இதை உடனே நிப்பாட்டுங்கன்னா, தம்பி இது அப்பாவோட உத்தரவு, இதை நம்ம மீற முடியாதுன்னு சொல்லி சொன்னால், அப்படியே தலையை குளிஞ்சிட்டு நிற்கிறவர் அவர் கையில் இருக்க ஒரு பெரிய காப்பை கழட்டி கொடுக்குறாரு. இந்த காப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிரு அப்படின்னா, அந்த காப்பு வச்சுருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கே ராஜான்னு சொல்லி அர்த்தம். அவங்க மாமா சொல்கிறாரு, தம்பி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நீ முடிவெடுனா, இல்லை என் நட்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காப்பை கழட்டி தூக்கி போட்டோம்னா, அந்த ஆள் அதை தூக்கிட்டு ஓடிடுறாரு. அவங்களையும் விட்டுறாரு. வீட்டில் இருக்க மொத்த ஜாமானையும் எடுத்து நம்ம தேவாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அம்மா சத்தியம் கேட்குறாங்க, இனிமேல் செத்தாலும் இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சொன்னால், நம்ம தேவா நேராக போய் வரதாட்ட சத்தியம் பண்ணுறாரு. வரதா, நீ கூப்பிட்டா மட்டும் எப்போ எந்த நிமிஷம்னாலும் உனக்காக வந்து நிற்பேன், வேறு எதுக்காகவும் இந்த வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை விட்டே வெளியே போகிறாரு. நம்ம தேவா வரதா 2 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்த நாட்கள் நினச்சி அழுகிறாங்க. நம்மளுக்கு அப்படியே சரத்பாபு ரஜினிகாந்த் வேலைக்காரன் படம் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி அவங்க அம்மா தான் இவங்களுக்கு சோறு ஊட்டுறது செய்கிறதுன்னு எல்லாமே நம்மளுக்கு காமிச்சோம்னா, அப்படியே இப்போ கரண்ட்டுக்கு வராங்க. கிருஷ்ணகாந்தன் ஒருத்தர் இந்தியாவில் இருக்க வேதான ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து, என் பொண்ணு எனக்கே தெரியாமல் இந்தியா கிளம்பி வந்துட்டுருக்கா, அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி அவங்களுக்கு தெரியாமல் போகும்? 7 வருஷமாக உன் பொண்ணை தான் பல வீசி தேடிட்டு இருக்காங்க, உன் பொண்ணை எப்படி காப்பாற்ற போகிறேன்னே தெரியல, அவன் ஒருத்தனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், எப்படியாவது என் பொண்ணை அவன்கிட்ட சொல்லி காப்பாற்றுன்னு கிருஷ்ணகாந்த் கெஞ்சுறாரு. நீ என்ன ராதாரம்மா சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவளுக்கு இப்போ இருக்க பவர் என்னன்னு சொல்லி தெரியுமா? அவளோட வேலைக்காரி ஒட்லாமாவே 2 ஸ்டேட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. நம்மளுக்கு ராதாரம்மாங்கிறவங்க அப்படியே வீட்டில் தலையை குனிஞ்சு பயங்கரமான டெரராக மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க, ஃபேஸே காமிக்காமல். அதே மாதிரி இங்கே பொட்லாமாங்கிறவங்கள காமிச்சோம்னா, மொத்தமாக 1000 பேர் நடக்கிற கூட்டத்தில் பேசுகிறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அடியால் ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சுட்டு, அம்மா நம்ம கிருஷ்ணகாந்தோட பொண்ணு போலி பாஸ்போர்ட்டில் இங்கே இந்தியா வந்துட்டுருக்கா, அவள் அசாமில் இறங்க போகிறான்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஒரே சவுண்டு கத்திட்டு இருந்த மொத்த கூட்டமாக அமைதியாகிடுச்சு. மிரட்டி விட்டாங்க அந்த சீன்லாம். இவங்க உடனே இவங்களோட அடியாட்கள்கிட்ட பூரா சொல்லி, அவள் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயம் நம்ம வேதா பார்த்தீங்கன்னா, இதை போல காப்பாற்ற ஒருத்தனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு சிம்மை போட்டு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தா, எனக்கு தெரியும் உன்னால் வர முடியாதுன்னு, ஆனால் என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லு, அதே மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னா, அவர் கரெக்டாக பிளானை போட்டு சொல்கிறாரு. அங்கே வந்து 8 பாலிஷ் நிற்க, அந்த 8 பாலிஷ்லையும் டயரில் வந்து பஞ்சர் ஆகிறதுக்கான ரிமோட்டை வை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வேன் இருக்கும், அந்த வேனை நீ எடுத்துகிட்டு வானா,
கரெக்டாக ஃப்ளைட்டில் வர்றது நம்ம ஸ்ருதிகாசனு. காரில் வரும்போதே அவங்கள மடக்கி மொத்தமாக கடத்தி அந்த வேனில் ஏற்றினா வேனை ஓட்டிகிட்டு இருக்கிறது நம்ம வேதா. சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரோட வண்டியும் பஞ்சர் ஆக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு நேராக ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டி ஸ்ருதிகாசன்கிட்ட சொல்கிறாரு, ஒன்று இந்த இடத்துல காப்பாற்றணும்னா அம்மாவால் மட்டும்தான் முடியும். நான் சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டேன்னா நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு நேராக நம்ம பிரபாஸோட அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. இவங்க டீச்சர் வேலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அங்கே சேர்த்து விட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ரொம்பவே அப்பாவியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா இவரை பொத்தி பாதுகாத்துட்ருக்காங்க. 6 மணிக்கு மேலே 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுனாலும் கண்ட மணிக்கு அவரை ரோட்டில் வச்சு திட்டுறாங்க. இல்லைம்மா மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டே இவர் போயிடுறாரு. அதே மாதிரி பர்த்டே கேக் வெட்டுறதுக்காக பிளாஸ்டிக் கத்தி எடுத்தாலே அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கத்தி கை நடுங்கிக்கிட்டு அவர்கிட்ட அந்த கத்தியை வாங்குறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு மறந்துட்டியான்னு மட்டுமே நம்மளுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க கோடாலி பறக்கிறத மட்டும் நம்மளை காட்டுறாங்க. அதே சமயத்தில் இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் ஒன்று வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு போதைப்பொருள் வண்டி 3 ட்ரக் இருக்குது. அதை எனக்கு பர்மா எல்லையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு ஃபாரின்காரை வந்து நின்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே ஒரு சீல் இருக்குது, அந்த சீலை அடிச்சுட்டா இந்தியாவிலேயே இந்த வண்டியை நிப்பாட்டுற தைரியம் எவனுக்கும் கிடையாது அப்படின்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீல் அடிச்சுட்டு அந்த வண்டியில் ராதான்ற அடியாலம் பார்த்தீங்கன்னா ஏறி, டேய் நேராக அசாம் தானே போனோம், அங்கே போய் இறங்குற வரைக்கும் நீ எழுப்பாதன்னு சொன்னால் வண்டியை மறிக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட் போலீஸு மொத்தமாக 100 பேர் வந்து மறிக்கிறாங்க. வண்டி ட்ரக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சீலை பார்த்தோன்னே கைகள்லாம் பெட்ட நட்டிங்கி போய் உடனே வண்டி அனுப்பு அப்படின்னா அங்கே பக்கத்தில் எல்லாரும் கேட்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சுன்னா, இந்த சீல் இருக்க வண்டியை நிப்பாட்டுற தைரியம் இந்தியாவில் எவனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்தா, சார் அந்த இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையிலே கட்டுக்கதைன்னு தான் நினச்சேன், உண்மையிலே அப்படி ஒரு இடம் இருக்கா, அந்த இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் எவனும் பார்த்தவன் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த இடத்தோட கதையை கேட்டு இங்கே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பயங்கரமான சபரு, பெரிய ஆர்மிஸு, பெரிய வெப்பன்ஸு, எவனுக்கிட்டக்க நெருங்க கூட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார்னா, அதனால தான் இந்த வண்டியை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சோம்னா, அந்த பொண்ணை அந்த குரூப்பில் இன்னொருத்தவங்களும் தனியாக தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இருக்க இடத்துல அவன் இருப்பான், அவன் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதிகாசனை இங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு குரூப்பு இழுத்துட்டு போக வருது. கரெக்டாக அவங்கள இழுத்துட்டு போனால் நம்ம பிரபாஸோட அம்மா அங்கே வந்துட்டு, ஏய் யாராவது ஒரு ஆள் நிப்பாட்டுங்கடா, யாருமே இங்கே ஆம்பளை இல்லையா அப்படின்னா, ஏன் உன் பிள்ளையே ஆம்பளை தானே, அவனை தடுத்து நிப்பாட்ட சொல்லுனா இவங்களால் ஒன்றும் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கும் போது இழுத்துட்டு போகிறவங்க, டேய் மறந்தே போயாச்சு பாரு, அவன் தலையும் வெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, போ அவனை போய் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வானா. அப்படியே அமைதியாக இருந்தான் அவங்க அம்மா. உன்னைய யார் மேலேயும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சத்தியம் வாங்கினேன், இப்போ அந்த சத்தியத்தை நானே திருப்பி வாங்கிக்கிறேன், இவங்களை பூரா அடித்து கொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் கோலையாக இருந்த நம்ம தேவா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து பறக்க விடுறாரு. முரட்டுத்தனமான அடி பார்க்குறவன் பூரா மிரண்டு போயிடுறான். அங்கேருந்து ஸ்ருதியை காப்பாற்றிட்டு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையனோட உயிரை தவிர எனக்கு வேறு எதுவும் பெருசு கிடையாது, இவள் யாராக வேணாலும் இருக்கட்டும், இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாது, நாங்கள் இப்படியே ஊராக போகணுமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பேக் பண்ணும்போது நம்ம ஸ்ருதி அங்கே வந்து, இது எங்கள் அம்மாவோட கலசம், எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை எல்லாமே இந்தியாவில் தான் என்னை இருக்கணும் அப்படின்னு, எங்கள் அப்பா இருக்க விடலை, இந்த அஸ்தியவாவது எங்கேயாவது நீங்கள் கரைச்சிருங்க அப்படின்னு பிரபாஸ் கையில் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம பிரபாஸ் அவங்க அம்மாவும் ஜீப்பில் போயிட்டு இருந்தா, நம்ம ஸ்ருதியை இங்கே உள்ளூரில் இருக்க வேதாங்கிறவற்றை ஒப்படைச்சிட்டு எப்படியாவது பார்டரை மட்டும் கிராஸ் பண்ணி இந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னா, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா அம்மாவோட போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவர் இங்கிட்ட கிளம்பும்போது நம்ம ட்ரக்கில் வந்துட்டுருக்க ராதாக்கு ஃபோன் வருது. நீ ட்ரக்கை டெலிவரி கொடுக்க வேண்டிய டெலிவரி பாயிண்ட் மாறிடுச்சு, நேராக பார்த்தேன்னா பர்மா பார்டருக்கு போகணும், அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணையும் இந்த வண்டியில் ஏற்றிட்டு அந்த பொண்ணுக்கும் சீல் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தால் நேராக இங்கே வில்லேஜுக்கு வராங்க. மொத்தமாக வந்து நம்ம ஸ்ருதியையும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த நம்ம வேதாவையும் தூக்கி வண்டியில் ஏற்றிடுறாங்க. ஏற்றி ட்ரக்கில் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு வண்டியை திருப்புடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதியும் கேட்டுட்ருக்காங்க, யார் எனக்கு எதுக்கு கையில் சீல் அடிச்சிருக்காங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் என்ன நடந்துச்சு 7 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டோம்னா, அந்த சீலை பார்த்துட்டு நம்மளால் மிரண்டு போயிட்டு, நீ வண்டியை இறுக்கி பிடிச்சிக்கோ
வண்டியை இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க கம்பியை இறுக்கி பிடிச்சா, அதே சமயத்தில் நம்ம ஸ்ருதியோட அப்பா கிருஷ்ணகாந்தை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே பொட்லம்மாவையும் ராதாரம்மாவையும் பார்க்க வராங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு நான் தானே வேணும், என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் பொண்ணை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னா, உன் பொண்ணை ஆல்ரெடி வண்டியில் ஏற்றியாச்சு, கையில் சீலும் அடித்தாச்சு, இனி உன் பொண்ணை ஒன்றும் உன்னால் காப்பாற்ற முடியாது, அவளை காப்பாற்ற இந்த உலகத்தில் எவனும் கிடையாதுன்னா, இத்தனை நாள் என் பொண்ணு யாரோட இருந்தான்னு சொல்லி தெரிஞ்சா இப்படியே என் பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம தேவாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹில்ஸுக்கு மேலேருந்து வந்துட்டு இருந்த கண்டெய்னர் ஊருக்குள்ளே வருது. அதை அப்படியே டார்கெட் பண்ணி வண்டி நிப்பாட்டுறாரு. அவர் வண்டிக்கு பின்னாடி பாம்பு லான்ச்சர்லேருந்து பயங்கரமான கன்னுலேருந்து எல்லாமே வச்சுருக்காரு. பாம்பு லான்ச்சர் டக்குன்னு பறந்து போய் விழுந்தா அப்படியே அந்த கண்டெய்னர் பறக்குது. அதுக்காக தான் இறுக்கி பிடிக்க சொன்னேன் அப்படின்னு அங்கே சொன்னால், நம்ம ஆள் ஜீப்பில் இறங்குறாரு. புகை மூட்டத்தில் இவர் யார் நிற்கிறானே தெரியல, இருக்க எல்லாரையும் கண்ட மனைக்க வெட்டி வீசுறாரு. துப்பாக்கி வச்சு சுட்டு பறக்க விட்டா கண்டெய்னர்லேருந்து இறங்குனாரா, அதான் எவன்டாவேன் நம்ம ஆட்களையே இது பண்ணுறதுன்னு கையில் கன் எடுத்துகிட்டு இறங்குறாரு. அந்த புழுதியில் கையில் இருந்த க்ளவுஸு நம்ம தேவாக்கு கழுந்து விழுதும்போது அதில் ஒரு பச்சை குத்தி இருக்கு. அதை பார்த்த உடனே துப்பாக்கியை போட்டுட்டு அலறி அடித்து அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் புடவையை பொத்திட்டு அமைதியாக இருந்த நம்ம ராதாரம்மா அப்படியே எந்திரிச்சா. அப்போ தான் காமிக்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம திமிரு படத்தில் ரவுடியாக நடித்த நம்ம ஸ்ரேயா தான். அதே சமயத்தில் நம்ம பிருத்திவிராஜை காட்டுறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா வரதராஜ மன்னார். அவரோட சீல் அடித்த வண்டியவே ஒருத்தன் நிப்பாட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் போனோடனே செம்ம டென்ஷன் ஆகி, அது அவனாக மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் அந்த வண்டியை நிப்பாட்டுற தைரியம் கிடையாதுன்னு சொல்லும்போது இங்கே நம்ம வில்லி சேயாரிட்டி சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா ஏன் அவளுக்கு சீல் அடித்து அவளை அந்த வண்டியில் ஏற்றுனேன்னு. இப்போ மோத போகிறது வேற யாரும் கிடையாது, அந்த தேவாவும் இந்த வரதாவும் தான். எப்படி என் மாஸ்டர் பிளானு அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா நம்ம வேதா கூப்பிட்டுட்டு ஜீப்பில் போகிறாரு. யார், என்னாச்சு, என்ன சீல் அது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சீலை போட்டதே நம்ம தேவா தான் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் நம்ம வரதாவையும் காட்டுறாங்க. இந்த ரூல்ஸை போட்டதே இந்த தேவா தான், அதே ரூல்ஸ் தான் அவனுக்கும். இந்த வண்டியை எவன் நிப்பாட்டினாலும் அவனுக்கு சாவு தான், அதே மாதிரியே செஞ்சுருங்கும் போது அப்படியே நம்மளுக்கு இன்டர்மிஷன். நம்மளுக்கு அப்படியே இந்த பயங்கரமான ஊரான கான்சாரை பற்றி சொல்ல வராங்க. நம்ம கான்சாரோட வரலாறு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததுன்னா அங்கே இருந்தது 3 வகையரா. என்னன்னா மன்னர் வம்சம், சௌரங்க வம்சம், கன்னியர் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையராவும் அந்த காட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த காடு பார்த்தீங்கன்னா கடலுக்கு மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால மக்கள் வேறு யாரும் வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான அது இடமா இருந்திருக்கு. வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயே இந்தியாவே பிடிக்க முடிஞ்ச அவனால் இந்த கான்சாரை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியலை. அப்படி இருக்கும்போது வெள்ளக்காரன்ட்டேருந்து விடிஞ்சு நம்மளுக்கு சுதந்திரமும் கிடச்சிருச்சு. கான்சாரை இந்தியாவுக்குள்ளே சேர்க்கிறதா வேணாமானா, அப்போ நம்மளுக்கு மன்னர் வம்சத்தோட தலைவராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவமன்னார். அவர் கான்சாரு இந்தியாவோட எந்தவித சட்டத்திட்டத்திலையும் நம்மளுக்கு வராது. ஆனால் கான்சாரோட சட்டத்திட்டம் எல்லாமே இந்தியாவுக்கு கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சட்டத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம கான்சாரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி அங்கே ட்ரக்ஸ்லேருந்து எல்லா பிஸ்னஸும் நம்மளுக்கு பெரிய லெவலில் வளர்ந்து வருது. கான்சாருங்கிற பேரை கேட்டாலே இங்கே இந்தியாவில் இருக்க 50 பேரும் பயப்படுற அளவுக்கு வேறு லெவலில் அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையே நம்ம சிவமன்னார் எழுதுறாரு. அதில் இருக்க சட்டத்திட்டம் படி தான் எல்லாரும் நடக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம சிவமன்னார் இறந்தவுடனே அதுக்கு அடுத்த வாரிசாக வர்றது நம்ம சௌரங்க வம்சத்தில் இருக்க ஒருத்தர் தான் மன்னர் ஆகணும்னு சொல்லி வந்தால் நம்ம கஜபதி பாபு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவமன்னாரோட பையன். அது எப்படி எங்கள் அப்பாவோட இடத்த எனக்கு கொடுக்காம இவங்க எடுத்துக்கலாம், சௌரங்க வம்சத்தில் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளால் செய்ய முடியுமானா ஒன்றே ஒன்று தான், அந்த குடும்பத்தில் இருக்க அப்பா பிள்ளை குழந்தையிலேருந்து வயிற்றில் இருக்க பிள்ளை வரைக்கும் ஒருத்தன் கூட உயிரோட இல்லாமல் மொத்தமாக எல்லாரையும் ஒரே நேரத்தில் கொள்ளுங்கடான்னு மொத்த பேரையும் அனுப்பிடுறாரு. அந்த வம்சத்தில் இருக்க ஒருத்தை விடாமல் அத்தனை பேரையுமே வெட்டி கொண்டுறாங்க. நம்ம சிவமன்னார் பார்த்தீங்கன்னா மொத்த கான்சாரையும் 101 ஊர்களாக பிரித்து அந்த 101 ஊருக்கும் 101 தலைவர்கள்ங்கிற மாதிரி பிரித்து வச்சுருப்பார்.
அந்த 101 ஊரில் இருக்க தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கை காப்பு ஒன்று ஒவ்வொருத்தவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ஊர் மட்டும் அவங்க தலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் காப்பான்னும், 3 ஊர் தலைமையில் வச்சுருக்கவங்க துரைனும், 15 ஊரை கட்டுப்பாட்டாக வச்சுருக்க நம்ம சிவமன்னார் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ராஜா அப்படின்னும் அவர் உருவாக்கி வச்சுருப்பாரு. அந்த ராஜா பதவிக்கு தான் இப்போ அவரோட பையன் கஜபதி பாபு வந்து உட்கார்றாரு. அவருக்கு கீழே 8 துரைகள் இருப்பாங்க. அதில் 5 துரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியார் வம்சத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா பாலின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மீதி 4 பேரை காட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 3 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இவரோட மூத்த ஒய்ஃபோட அண்ணனுக்கு கொடுத்துருப்பாரு. 2வது பதவியை இவரோட மருமகனுக்கு, 3வது இவரோட மகளுக்கு. அவங்க மக தான் பார்த்தீங்கன்னா ராதாரம்மா. அவங்க அப்பா கஜபதி பாபு தான் பார்த்தீங்கன்னா ராஜா மன்னார். அவருக்கு அடுத்து இந்த நாட்டையே வந்து கட்டி காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா நம்ம ராதாரம்மா தான். நம்ம ராஜா மன்னாரை பார்த்தீங்கன்னா கான்சாரை விட்டு வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு ராஜாரம்மா வேகமாக வந்து கேட்பாங்க. நீங்கள் எதுக்கு கான்சாரை விட்டு வெளியே போகணுன்னு முடிவெடுத்திருக்கீங்க, என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் போய் பார்த்துட்டு வரேன்னா. இல்லை, நம்ம கான்சாருக்கு எதிராக வெளியே ஒரு சதி நடக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் தெரிஞ்சுட்டு வரேன், அது வரைக்கும் இந்த கான்சாரை பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மருமகன் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, இத்தனை வருஷம் ஆகியும் உங்கள் பையன் மேலே இருக்க கோவம் போலையா அப்படின்னு கேட்டோம்னா, நீ யாரை பற்றி பேசுகிறேன்னா, நான் வரதாவை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜா மன்னர் சொல்கிறாரு, அவன் நான் போட்டு விட்ட கடியத்தை தூக்கி எரிஞ்சிட்டான், அதனால் அவனை பற்றி நீ பேசாதன்னு சொன்னால், அப்பா அவனுக்கு சின்ன வயசு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் தூக்கி எறிஞ்சிட்டான், இப்போயும் நீ அதையும் நினச்சிட்டு கோவத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சு நீங்கள் இப்போ போகிறப்பயாவது அவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம பரத மன்னரை வர சொல்கிறாங்க. நம்ம பிருத்திவிராஜ் வந்தால் அதில் இருக்க 5 துறையில் ஒருத்தர்கிட்ட, நீ மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் கேட்பேங்கிறதுனால உன்கிட்ட கேட்குறேன், நீ வந்து அந்த பதவியை என் பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம கேஜிஎஃப் கருடன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா மன்னரோட மூத்த பையன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த துறையிட்ட ஏற்றி விடுறாரு. உன்கிட்டருந்து ஏன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி தெரியுமா, ஏன்னா உங்கள் அப்பா அவனோட கடியத்தை தான் எடுத்துகிட்டு இந்த பதவிக்கு வந்தார், அந்த பதவியில் தான் இப்போ நீ இருக்க, அதனால தான் உன்னை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு அவனையே உட்கார வைக்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ராஜா மன்னாரோட மருமகை அங்கே வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா பாபி சிங்கா. அவர் சொல்கிறாரு, இது ஒரே ஒரு விஷயம், ராஜா மன்னாரோட வார்த்தைக்கு மீறின ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம கான்சார் நிபந்தனை, அது படி பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எவன் பலம் உள்ளவனோ அவன் தான் அரியாசனத்தில் உட்கார முடியும். உன்னோட பகையாவது இப்போ முளைச்சது, ஆனால் நம்ம கருடனோட பகை வந்து பார்த்தேன்னா நம்ம வரதா பிறந்ததுலேருந்தே முளைச்சது, அதுக்கு இவன் பழி தீக்கணும் அப்படின்னா நம்ம கான்சார் நிபந்தனையில் இருக்க மாதிரி ஜெயிக்கிறவனுக்கு தான் அரியாசனம் அப்படின்னு ஏற்றி விடுறாரு. அதனால் நம்ம பிருத்திவிராஜை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி நம்ம கருடனோ அந்த துறையும் முடிவு பண்ணி போட்டு தள்ள போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கருடன் சொல்லுவார், உனக்கு தேவை அவை உயிர், ஆனால் எனக்கு தேவை அவை ராஜா மன்னரோட வாரிசுங்கிற அந்த மூக்குத்தண்டை அப்படின்னு கரெக்டாக அந்த மூக்குத்தண்டையை பறிக்க போகிற நேரத்தில் நம்மளுக்கு ஆலயமணி அடிக்கும். அந்த அடிக்கிற சவுண்டை கேட்டோடனே யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம அரசவைக்கு கூடிடணுங்கிறது. அங்கே வந்து பார்த்தா யாரா மணி அடித்ததுன்னா நம்ம ராதாரம்மா தான் பார்த்தீங்கன்னா மணி அடிச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயரை நான் அமல்படுத்துகிறேன், நான் சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இங்கே வந்து துப்பாக்கி சூட யாரையும் ஒருத்தர் கொள்றதோ செய்கிறதோ செய்யக்கூடாது, அப்பா இல்லாதப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட நிபந்தனை சட்டப்படி சீஸ்ஃபயருக்கு எதிராக வந்து நான் வந்து ஓட்டு போடுறேன், இந்த ஓட்டு 9 நாளைக்கு அப்புறம் நடக்கும், எந்த ஓட்டு அதிகமாக விழுகுதோ சீஸ்ஃபயர் அமலில் இருக்கலாம் இல்லை அமலில் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு எதிராகவே இங்கே நம்ம கருடன் கிளம்பிடுறாரு. எல்லா துறைகளுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நாட்டிலேருந்து ஆர்மியை மொத்தமாக இறக்கி வச்சுருக்காங்க. ஜப்பான் ஆர்மி, ஆஸ்திரேலியா ஆர்மி, அமெரிக்கா ஆர்மின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் க்ளோஸ் ஆணுச்சு அப்படின்னா இருக்கவனை பூரா அடிச்சுட்டு எவன் பலமானவனோ அவன் தான் பதவி ஏற்க முடியுங்கிறதுனால மொத்தமாக ஆர்மியை இறக்குறாங்க. சீஸ்ஃபயருக்கு ஓட்டு போடுறதுக்கு 9 நாள் தான் இருக்கும். எல்லாரும் ஆர்மியை இறக்கிட்டாங்க. நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரே ஒரு தம்பி இருப்பார். அவர் நம்ம பிருத்திவிராஜை கேட்பார், நீ எத்தனை ஆர்மியை கூப்பிட போகிற, எத்தனை பேரை கூப்பிட போகிற, எல்லாரும் வேறு வேறு பக்கம் ஆர்மியை இறக்கிட்டாங்க, வரதா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வரதாவோட டீமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிவாசனை காப்பாற்றின வேதாவும் இருப்பார், நம்ம ட்ரக்கில் வந்த ராதாவும் இருப்பார். வேதா இந்த கதையை சொல்லும்போது சொல்லுவார், நாங்கள் ஜீப் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சீட்டை மட்டும் காலியாக வச்சுட்டு போனோம்,
அப்போ எங்களுக்கு தெரியலை நாங்கள் யாரை கூப்பிட போகிறோன்னு. ஒரு ஆர்மியவே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒருத்தனை எப்படி நம்ம கூப்பிட போகிறோன்னு சொல்லி பார்த்தா அங்கே நம்மளுக்கு கரெக்டாக போய் கூப்பிட்றாரு. தேவா அப்படின்னு சொன்ன உடனே வரதா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டா, என்னை இவ்வளோ உரிமையாக கூப்பிட்றது நீ மட்டும்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் பார்த்து, அம்மா பசிக்குதுமா உன் கையால் சோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றத காட்டுறாங்க. டேய் நீ என் கூட வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை சின்ன வயசில் வந்து கூப்பிட்றத காமிச்சா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவரோட மூக்குத்தண்டையை நம்ம கருடன் எடுத்திருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவை மறுபடியும் ஊருக்குள்ளே வந்து நம்ம கருடன்ட்டு அந்த மூக்குத்தண்டையை பயில்வானை அடித்து வாங்கி கொடுத்தது. இப்போ 2வது தடவை அதே மாதிரி இப்போ இத்தனை வருஷம் 25 வருஷம் கழித்து வந்திருக்காரு. அவர் பார்த்தா அடி வாங்கி காதுலெல்லாம் ரத்தம் வந்ததை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு வாடா கிளம்புவோம் அப்படின்னு நம்ம தேவா கிளம்புனா ஒரு செகண்ட் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்களும் உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு உத்தரவை கொடுத்தா இவர் இங்கே வந்து என்ட்ரி போட்டால் எல்லாரும் கேட்குறாங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான், எந்த ஆர்மியை கூட்டிகிட்டு வந்திருக்கானோ, ஒரே ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு அந்த நாடு முழுக்க எல்லா துறையும் பேசுகிறாங்க. என்ன ஒரே ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இவனை வச்சு என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. அவரோட தம்பி அவரோட அடியாளுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வரதாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா இவர் சைலண்ட்டாக உங்களுக்கு யாருக்கும் அவனை பற்றி தெரியாது, எனக்கு மட்டும்தான் அவனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க நம்ம வரதாவை. இவர் கோவப்படும் போதெல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம தேவாவை இவர் சமாதானம் பண்ணிகிட்டே இருப்பார். அங்கே கூட இருக்கவங்கலாம் கேட்பாங்க, இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த, இவன் அமைதியாகவே இருக்கானேன்னு கேட்டால் இவன் எவ்வளவு நாள் அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலை, ஆனால் இவனை அமைதியாகவே நான் இருக்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு போக போக புரியும்னு சொல்லிட்டு சொன்னால், இவர் இருக்க ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த துறைகளில் இருக்க ஒருத்தரோட பையன் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருப்பார். அவரை கூப்பிட்டு வர சொல்லி எனக்கு அடுத்து என் உயிரோடு இருக்கும்போதே இந்த பதவியில் நீ உட்காரணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னா அவர் மோசமான ஆளாக இருப்பார் லேடிஸ் விஷயத்தில். அந்த கிராமத்தில் போய் இவர் பட்டத்தை பறக்க விடுவார். அந்த பட்டம் எந்த வீட்டு கூரையில் விடுவதோ அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இவருக்கு வந்தாகணும். கரெக்டாக அன்னைக்கு அதே மாதிரி ஊருக்குள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்திருக்காருன்னா நம்ம வரதாவோ அவங்களோட கூட்டாளியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை கட்டி தலை குனிஞ்சு தான் நின்னாகணும். இவன் மறுபடியும் இந்த மாதிரி பொண்ணை தூக்க வந்திருக்கானா இது கண்டிப்பாக தேவாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அவன் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வரதா கிளம்பி வந்திருந்தா அது தெரியாமல் அங்கே இருக்க பையன் நம்ம தேவாவை வர சொல்லிடுவான். அவர் கரெக்டாக வந்து நின்னா அவரோட நிழலை பார்த்தா இவர் பார்த்துட்டு இவன் வந்துட்டானே யாரோடா இவனை வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே வரதா தலையை குனிஞ்சு அப்படியே கையை கட்டிட்டு நின்னா, ஏய் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணும்னா கையை கட்டுடா அப்படின்னா நம்ம தேவாவோட நிழலை மட்டுமே இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கையை கட்டிடுறாரு. கரெக்டாக அதே மாதிரி ஒரு பொண்ணோட வீட்டில் விழுந்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு சின்ன பொண்ணு வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு டென்ஷன் ஆகுது. கரெக்டாக நிழலையே பார்த்துட்டு இருந்தா அவரோட கையை எடுக்கிறத காமிச்ச உடனே அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு இவர் அப்படியே இறுக்கி வரதா கண்ணை மூடிக்கிறாரு. இதுக்கு மேலே இவனை நிப்பாட்ட முடியாதுடானா எங்கடா போகிறான்னு எல்லாரும் கத்துறாங்க. உள்ளே இறங்குனா நம்ம துரையோட பையன் விஷ்ணுவோட குரூப்பை ஒருத்த விடாமல் சர மாதிரியாக வெட்டி வீசுறாரு. அதை பார்த்துட்டு இவரோட தம்பி அண்ணே கண்ணை திறந்து பாருனே அவன் என்ன பண்ணுறான்னு பாருனே அப்படின்னா இவர் கண்ணே திறக்க மாட்டேங்கிறார். அவனை நிப்பாட்டுனே எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து நேராக இவர் எல்லாரையும் முடிச்சுட்டு விஷ்ணுக்கிட்ட போனால், அண்ணே விஷ்ணுவை இவன் கொல்ல போகிறானே நிப்பாட்டுனேன்னா அவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், எதுக்க இருக்கவன் எவனாக இருந்தாலும் சரி எல்லாரையும் கொல்லாமல் அவன் நிப்பாட்டவே மாட்டான், அவனை நிறுத்த யாராலையும் முடியாதுன்னா அங்கே விஷ்ணுவையும் பார்த்தீங்கன்னா நம்ம காளியம்மா கோயில் முன்னாடி பத்திரகாளி இருக்கோம், அந்த கோயிலில் இருக்க சூலாயத்தில் ஏற்றி அப்படியே நிப்பாட்டிடுவார். அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரே அந்த காளியம்மா பையனையே அனுப்பி விட்ருக்காங்கன்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கான்சார் மொத்தமும் அப்படியே அரண்டு போயிடும். நம்ம பாபி சிங்காலேருந்து கருடன் வரைக்கும் 50 பேர் மிரண்டு போனால் யாரா புதுசாக வந்தவனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராதாரம்மா எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு அந்த துரையையும் கூப்பிட்டு உன் பையனை கொன்னவனா நீ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு உனக்கு அனுமதி இருக்குது, அவங்கள நான் உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா துரையும் வழக்கம் போல் தண்டனை கொடுக்குற இடத்துக்கு வந்து நிப்பாட்டி அங்கே நம்ம தேவாவையும் வரதாவையும் தனித்தனியாக சங்கிலியை கையில் கட்டி நிப்பாட்டி வச்சுருந்தா கையில் இவர் கத்தி எடுத்துகிட்டு துரை இறங்கி வராரு. கண்டிப்பாக இன்றைக்கி உன் கடா தாண்டா சாயின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு கருடன் வந்து எப்படியாவது வரதாவை வெட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கும்போது இவரும் நேராக வரதாட்டை வெட்டுறதுக்கு போனால் நம்ம தேவா வந்து கெஞ்சுவார்,
தப்பு நான் தான் பண்ணேன், உங்கள் பையனை கொண்டது நான் தான், இந்த கையால் தான் கொண்டேன், என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், வரதாவை தொடாதீங்க, வரதா மேலே எந்த தப்பு இல்லைன்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பார். நம்ம தேவாவை அடித்து தள்ளி விட்டுட்டு இவர் கத்தி எடுத்து நம்ம வரதாவை வெட்ட போனால் அவ்வளவுதான். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த நம்ம தேவா அங்கே இருந்த சோல்ஜர் ஒருத்தன்ட்டு இந்த கத்தியை பிடுங்கி ஒரே வெட்டா நம்ம துரையோட கையை வெட்டிடுறாரு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வரதா மேலே கையை வைக்காதீங்க, அவன் மேலே யாரும் கையை வைக்கக்கூடாது, அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தவர் ஒரே செகண்டில் அப்படியே அவர் கழுத்தையும் துண்டா விட்டுறாரு. துரையோட கழுத்தை பறந்து போய் விழுந்தா 50 பேரை மிரண்டு போயிடுறாங்க. மறுபடியும் இவங்க 2 பேரையும் கொண்டு போய் உள்ளே போட்டுறாங்க, சபையை கலைச்சிட்றாங்க. நாளைக்கு ஓட்டு போடுற கடைசி நாள், சீஸ்ஃபயர் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணணும். அதனால் நீ எங்களுக்கு சாதகமாக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வரதாட்ட பேசுகிறாரு கருடனும் நம்ம ராதாரம்மாவும். எங்களுக்கு எதிராக நீ ஓட்டு போட்டேன்னா உன் தம்பியும் சரி உன்னையும் சரி உயிரோடையே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா ஓட்டு சரிசமமாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடைசியாக நம்ம வரதா போடுற ஓட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா யாருங்கிறதே முடிவாகும். அதுக்கு முக்கியம் நம்ம ராஜா மன்னரை ஓட்டு போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஓட்டெடுப்பு நடக்குது. எல்லாரும் ஓட்டு போட்டால் ராஜா மன்னார் வரலைன்னா அவ்வளவுதான், சீஸ்ஃபயர் அமலாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக ராஜா மன்னர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த சீஸ்ஃபயருங்கிறது தான் நடைமுறையில் இருக்கணும், யாரும் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் ஓட்டு போட்டால் சரிசமமாக நின்றுது. இங்கே நம்மளுக்கு கடைசியாக ஓட்டு போட வேண்டியது நம்ம பிருத்திவிராஜ் மட்டும்தான். நம்ம பாரதாவும் தேவாவும் பேசினதை காட்டுறாங்க. என்னன்னா அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க, என்ன வேணாலும் மிரட்டிட்டு போகிறாங்க, அது எதை பற்றியும் கவலைப்படாத, ஓ முடிவு என்னவோ நீ அதை மட்டும் சொல்லு, நான் அதுக்கு துணையாக நிற்கிறேன்னு தேவா சொன்னால் நம்ம வரதா சொல்கிறாரு, வேட்டையாடுறவனை வேட்டையாட விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை, வேட்டையாட விட்டு பார்த்தா தான் தெரியும் யார் ஜெயிக்கிறான்னு அப்படின்னு நம்ம வரதா சொன்னால் தேவா சொல்கிறாரு, இந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஊன்னு சொல்கிறா அத்தனை பேரையும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வரதா சீஸ்ஃபயர் கிடையாது, யார் வேணாலும் யாரை வேணாலும் அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஓட்டு போட்டு அதை அமலுக்கும் கொண்டு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு 12:01 பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் கேன்சல் ஆகுது. அதனால் யார் வேணாலும் யாரை வேணாலும் அடித்து கொள்ளலாங்கிற மாதிரி அமலுக்கு வந்துடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்த கான்சாரம் மிரண்டு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வரதாவையும் அவங்களோட கூட்டத்தையும் மொத்தமாக கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவரோட தம்பி தேவா எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு கத்தியை தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வரதாவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரங்களாம் அடைச்சி வச்சு இவர் ராட்சசிங்க மாதிரி உருவாக்கி வச்சுருப்பார். நம்ம இதில் ஒரு துரை அவர் கரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு உன்னைய பார்த்தீங்கன்னா ரத்த வடைக்கு அவங்க கடிச்சு பிச்சு திங்கிறத நான் பார்க்கணும், அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வச்சுருக்கேன், 100 பேர் இருக்காங்க, உன்னை 100 துண்டாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வரதாவை அடைச்சி வைக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே கத்தியை தீட்டிக்கிட்டு இருந்தா நம்ம தேவா போய் அங்கே பச்சை குத்துற அம்மாட்ட போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு எனக்கு பச்சை குத்து அப்படின்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் உயிரே போகிறதுக்கு கத்தியை தீட்டிகிட்டு இருக்காங்க, நீ என்னை பச்சை குத்த சொல்கிறியா, உன் கண்ணுக்கு நல்லா உத்துப்பாரு என்ன தெரியுதுன்னு அப்படின்னா அந்த பச்சை குத்துற அம்மா ஒரு செகண்ட் கண்ணை மூடி பார்த்தா அங்கே இருக்க எல்லாரையும் கண்டந்துட்டமாக பெட்டி வீசுகிற மாதிரி நம்ம தேவா மட்டும்தான் கையில் கத்தியோடு நிற்கிறத பார்த்தோன்னே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு கையில் என்ன பச்சை குத்தணும்னு கேட்டால், என் கண்ணை உத்துப்பாரு, என் கண்ணில் என்ன தெரியுதோ அதை அப்படியே பச்சை குத்துனா அவங்க குத்துற பச்சை தான் நம்ம சீல் எல்லாமே இருக்கிறது. அந்த கையில் இருக்க சீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்சச முகத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பச்சை குத்துவாங்க. இங்கே நம்ம வரதாவை கடிக்கிறதுக்காக அந்த மனுஷங்களை வெறி பிடிச்சவங்களை திறந்து விட்டா அத்தனை பேரையும் அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. 10 பேர் 20 பேர்னு சொல்லி வந்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் மொத்தமாக 50 பேர் அப்படியே அவரை அமுக்கிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு பக்கம் எல்லாரும் ஓடுறாங்க. ஏய் இவனை விட்டுட்டு எங்கடா எல்லாரும் ஓடுறாங்கன்னா, இதை விட அதிக ரத்தம் இருக்க ஏதோ ஒன்று பொருளை பார்த்துட்டாங்க, அதனால தான் அங்கே போகிறாங்கன்னு காமிச்சா நம்ம தேவா உடம்பு பூரா அவங்கள வெட்டி வீசினதில் ரத்தமாக நிற்பார். அதுக்காக இவங்க பூரா ஓடுனா அவ்வளவுதான். இவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் வேட்டைக்காரை வேட்டையாடினதை நேரில் பார்த்துருக்கியா, இப்போ பாருடான்னு சொல்லி வரதா சொன்னால் அங்கே தேவா அவ்வளோதான் எல்லாரையும் வெட்டி வீசிட்டு இருக்காரு.
இங்கே வந்து நம்ம வரதாவை கூப்பிட்டா என்ன அதுக்குள்ளேயே கொஞ்சம் பேருக்கே டயர்டாயிட்ட அப்படின்னு கேட்டா, நீ கையில் கத்தி வச்சிருக்க, நான் வெறுங்கையிலேயே எத்தனை பேர் அடித்து கொண்டிருக்கேன்னு பாரு அப்படின்னோடனே ஆளுக்கு ஒரு கத்தியாக எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. வரிசையாக 50 100 அப்படின்னு ஆட்க வந்தால் எல்லாரையுமே வெட்டி வீசி அங்கே இருக்க துறையுமே போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம பிருத்திவிராஜ் கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் தேவா, நான் ஒரு தடவை கான்சாரோட கோட்டையில் நின்று பார்க்கும்போது இது எல்லாம் எனக்கு கீழே வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கனவு கண்டேன். அந்த மாதிரி நான் பார்க்கறது எல்லாம் எனக்கு வேணும் தேவா அப்படின்னு கேட்டால் அவர் அங்கேருந்து நடந்து போகிறத காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா மன்னார் அவரோட பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, நான் வெளியே போனேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, எதுக்காகன்னு சொல்லி நீ கேட்டேல, நம்மளுக்கு எதிராக மொத்தமாக ஆயுதங்களை வாங்கி இங்கே ஒரு கூட்டம் அடிக்கிருக்கு, அது யாருன்னு பார்த்தேன்னா அப்படின்னு காமிச்சா இங்கே நம்மளுக்கு பாலியை காட்டுறாங்க. அவர் தான் நான் சொன்ன மாதிரி காணியார் வம்சத்தில் மெயினான ஆள். அவர் மொத்தமாக காணியார் வம்சத்தில் இருக்க மீதி பேரெல்லாம் சேர்த்துட்டு இவரை அழிச்சிட்டு அந்த அரசு இடத்துக்கு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சதை எனக்கு எதிராகவே செய்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு ராஜா மன்னார் புலம்பிட்டு இருந்தா, இதுக்கு அடுத்து ஆசைப்படுறது யாருன்னு பார்த்தா என்னோட மூத்த மகன் கருடன் தான் அப்படின்னா அவரும் அவரோட மாமாவோட சேர்ந்துட்டு இங்கே ராஜா மன்னாரையே போட்டு தள்ளிட்டு அந்த பதவி வேணும்னு ஆசைப்படுவார். இது இல்லாமல் 3ஆவது ஒருத்தங்க இருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது, சௌரங்க வம்சம் அப்படின்னு ராதாரம்மா மிரண்டு போயிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் தான் சௌரங்க வம்சத்தில் எல்லாரையுமே கொண்டுட்டீங்களே அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரே ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜீவனையாவது நான் மிச்சம் பண்ணியிருப்பேன் சௌரங்க வம்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போனப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தா இங்கே நம்ம பாபி சிங்காவோட தம்பியை கொண்டு வந்து கீழே போடுறாங்க. அவரோட அண்ணன் பாபி சிங்கா தான் பார்த்தீங்கன்னா அந்த சௌரங்க வம்சத்திலேயே மெயினான ஆள். இவங்க மொத்தமாக கொள்றதுக்கு அனுப்பும்போது அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு 20-30 சின்ன பிள்ளைங்களை வேக வேகமாக அங்கே இருக்க பாதாள இதில் போட்டு மூடிடுவாங்க. அதனால் அந்த சின்ன பிள்ளைங்க மட்டும் தப்பிச்சிடுதுங்க. 25 வருஷமாக இவங்க நம்மளுக்கு செஞ்சதான் மறுபடியும் செய்யணுங்கிறதுக்காக தான் இவங்களோட படையை மொத்தமாக ஊருக்கு வெளியே திரட்டிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே வந்து நம்ம ராஜா மன்னாருக்கே மருமகனாக இருந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஒருத்தனை தூண்டி விட்டு சண்டை போடுற மாதிரி ரெடி பண்ணி வெளியே இவர் படையும் ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே விளக்கத்தை சொன்னால் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு அவரோட தம்பி. இது இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் தான் இன்னும் ஆனால் உன் பதவிக்கு ஆசைப்படாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் யாருடா அது அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம பிரபாஸை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌரங்க வம்சத்தில் இருக்க எல்லாரையுமே கொல்ல சொல்லி அனுப்பியிருக்கும் போது அவரோட தலைவனை நம்ம ராஜா மன்னார் கொன்றுப்பார். அவரோட பையனையும் ஒய்ஃபையும் கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கும் போது தான் நம்ம வரதா வந்து இவரோட கடியத்தையே கழட்டி கொடுத்து அவங்க 2 பேரையும் ஊரை விட்டே அனுப்பி விட்டுருப்பாரு. அப்போ இந்த சௌரங்க கூட்டத்துக்கே தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவாதான். இதை கேட்ட உடனே அப்படியே நம்ம ராஜா மன்னார் வரதம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதே சமயம் இந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு வந்தோடனே அப்படியே பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதிகாசன் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்போ தலைவனாக வர்றதுக்கு தகுதியாக இருக்கிறது நம்ம தேவாவா? ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரதாவுக்கு இந்த கான்சாரையை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்காரு. இவருக்கு தெரியுமா இவர் தான் அந்த கௌரங்க ராஜா வம்சத்துக்கே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதோட நம்மளுக்கு பார்ட் 2 தொடரும்னு போட்டு முடிச்சிடுறாங்க. உண்மையிலே பாட்டா வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் பார்ட் எப்படா வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். கூஸ் பம்ப்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.